இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிறவங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், நீங்கள் ஒரு இளைப்பாறுதலின் காலத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்று. எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நீங்கள் இளைப்பாறுதல் காலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதுவரை நீங்கள் போராடின, நீங்க பிரயாசப்பட்டு சில இடங்கள்ல அதிக பிரயாசப்பட்டீங்க, எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. அதனால சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இனி உனக்கு இளைப்பாறுதல் வருகிறது. கவலைப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாவற்றிலும் எல்லா முயற்சிகளும் செய்து தோற்று போய் இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்லுகிற ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். இந்த இளைப்பாறுதலின் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே எபிரேயர் 4வது அதிகாரம் 10வது வசனம், அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நிறைய நீங்க செய்து ட்ரை பண்ணிட்டீங்க, நிறைய செய்துட்டீங்க, நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு வரல, கரெக்டான ரிசல்ட் வரல, நீங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு நிறைய முயற்சிகள் செய்து நடக்கல. ஆனா இந்த இளைப்பாறுதல் காலம் உங்கள் மேல ஓப்பன் ஆகும்போது நீங்க அமர்ந்திருப்பீங்க, உங்களுக்காய் காரியங்கள் மாறிக்கொண்டு இருக்கும். நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க, உங்களுக்காய் இவ்வளவு நாள் நடக்குமா நடக்காத நினைத்த காரியங்கள் துரிதமாய் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, துரிதமாய் காரியங்கள் மாறுகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன். நம்ம ஒரு சாதாரண இளைப்பாறுதல்ல டிவைன் ரெஸ்டுக்குள்ளால போறோம். ஒரு பரலோகம் நமக்கு கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளால நம்ம பிரவேசிக்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல 7 நாளும் இந்த உலகத்தை படைப்பதற்காக கர்த்தர் செயல்பட்டுட்டே இருந்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அது போல அவங்க ஓய்ந்திருந்து பிறகுதான் இந்த ஆதாம் ஏவாள் இந்த பூமிக்கு வராங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் ஆல்ரெடி ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். அவங்க வேலை என்ன அப்படின்னா தேவ பிரசன்னத்துல இணைந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு இணைந்து செல்வது, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது, தேவனை ஆராதிப்பது, துதிப்பது, இதுதான் அவங்க வேலையா இருந்துச்சு. வேற காரியங்கள்ல அவங்க நேரத்தை செலவிட தேவையில்லாம இருந்து அவங்க போய் அப்புறம் தான் ஒரு செடியை நட்டு ஒரு கனியை பறிக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி கனியை அவைலபிளா இருந்து அவங்களுக்கு ஃபுட்டு அவைலபிளா இருந்து எல்லாமே அவங்களுக்கு அவைலபிளா இருந்து அப்படி ஒரு இளைப்பாறுதல் காலத்துக்குள் கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த இளைப்பாறுதல் காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுல 1வது வசனம், ஆனபடினால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசுவின் மூலமாய் அந்த பரலோக இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் சொல்லிட்டு பின்ன தொடர்ந்து சொல்லுகிறது, உங்கள் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவன். ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு ரெஸ்ட் வச்சிருக்கிறாரு. நீங்கள் போராடாமல், நீங்கள் அதிக மனித முயற்சியில நம்ம இன்டெலெக்சுவல் பவரை யூஸ் பண்ணி செய்து கிடைக்காத காரியங்களை நன்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க, அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது 2வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷத்துக்குள்ளாலே இளைப்பாறுதல் இருக்கு. யாரு ஒருத்தர் இயேசுவின் சுவிசேஷத்தை முழுமையா விசுவாசி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இளைப்பாறுதல். அவங்களை சுத்தி எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அவங்களே எதுவும் சேதப்படுத்தாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வரும் பொழுது அதை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும் பொழுது அதை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை மாற்றுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிற, ஃபேமிலியில ஒரு சமாதானத்தை தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா அதை அப்படியே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது முதல்ல ஒரு இளைப்பாறுதல் இருதயத்தின் ஆழத்தில் உள்ளிலிருந்து புறப்படும். அந்த இளைப்பாறுதல் ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களை சுற்றி இருக்கிற சூழல்களை நீங்கள் மாறுவதை பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு மெயினான ஒரு விஷயம் நம் விசுவாசிக்கணும். கர்த்தரே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் சொன்னால் செய்வார் அப்படின்னு அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண இளைப்பாறுதல் கிடைக்கும். நிச்சயமா நீங்கள் என்னை கேட்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பரிபூர்ண இளைப்பாறுதலை தர காத்திருக்கிற, அதை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இளைப்பாறுதல் காலத்தை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நாங்கள் அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற
மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னை கேட்கிற அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் அநேக காரியங்களை போராடி சோர்ந்து போய் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு இளைப்பாறுதல் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஒரு பரிபூர்ண சமாதானம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறத்தக்கதை காரியங்கள் அப்பா நீர் மாற்றப் போவதற்காய் நன்றி. சுற்றியுள்ள எல்லா காரியங்களும் எதுவும் இவர்களை சேதப்படுத்தாதபடி பரிபூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்ள போகிறீரே எமக்கு நன்றி. அற்புத அடையாளங்கள் இவர்களுடைய பங்காய் மாறப்போவதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல் உங்கள் பங்காய் மாறப்போகிறது. God bless you.